வணக்கம். அதிமுகவிலிருந்து இந்த செங்கோட்டையன் என்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவை நோக்கி அவர் சென்று கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க சார்? அவர் எங்க சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அவரு மோக்ஷம் தேடி வந்து ஹரித்வார் போறதா சொல்லிட்டு டெல்லியில போய் அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமா, அதே மாதிரி இங்கேயும் வந்து நீலாங்கரையில போய் தான் அவருடைய மோட்சம் அவருக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப திமுகல வந்து என்ன செகண்ட் மணிக்கு கூட்டம் இருக்குது, அங்க உள்ள போறக்கே இடம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நபர்கள் வந்து அதிமுக இருந்து மிச்ச கட்சியில் இருந்து சேர்றதுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற கூட்டணியில் வந்து வலுவான கூட்டணி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் தென்படுகிறது. நிச்சயமாக அதிமுக இருக்கின்ற குழப்பங்கள், பாஜக அண்ணாமலை செய்கின்ற சில்மிஷன்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்ப இருக்கின்ற இந்த நிலையில் வந்து தேர்தல் நடந்தால் திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வேற எங்க சான்ஸ் இருக்கு? ஒரு அரசியல்வாதிக்கு, அது தேர்ந்த அரசியல்வாதிக்கு, முதிர்ந்த அரசியல்வாதிக்கு எங்க இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது தாவேக்கால மட்டும்தான் இருக்கிறது என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அங்கதான் போவாரு, நீலாங்கரைக்கு தான் போவாரு என்று நான் கருதுகிறேன். நீலாங்கரையா, பனையூரோ, இல்லை என்றால் ஓஷன்ஸ் ஓஷன்ஸ் ஸ்ப்ரேயா, அது இந்த 3 வீடுகள்ல ஏதாச்சும் ஒரு வீட்டுல விஜய் இருப்பாருன்னு நான் கருதுகிறேன். அங்க செல்வார் என்று நான் எண்ணுகிறேன். ஆனா அந்த முடிவு சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது ஒரு 6 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து ஒரு கட்சியில் இணைவது சரியான முடிவுதான் என்று நினைக்கிறீர்களா? அவர்கள் ஏற்கனவே இந்த ஓபிஎஸ் செங்கோட்டையன் கூட ஓபிஎஸ் டிடிவி கூட பயணிக்காமல் தனித்து இப்படி இன்னொரு கட்சியில் இணைவது சரியான முடிவா நீங்க பாக்குறீங்களா சார்? இல்ல, ஓபிஎஸ் டிடிவிக்கும் சசிகலாவுக்கும் இருக்கின்ற பேக்கிங்ன்றதுனா அவருடைய ஜாதி தான். அது வந்து அந்த ஒரு கம்யூனிட்டியில் வராத செங்கோட்டையன் எப்படி அவர்களோட பயணிக்கலாம் என்ற விஷயம் இருக்கிறது. அமமுக ஏறத்தாழ அவர் வந்து ஒரு தேவர் கட்சியாக மாற்றிவிட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப கூட அவர்கள் அந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்றும் பெருசா அவர் அக்செப்ட் பண்ணல. அப்படி இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் அந்த கட்சி இருக்கிறது இன்னைக்கு. அப்ப அங்க ஒரு வாய்ப்பில்லாத ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு எம்ஜிஆரோட பயணிச்சுட்டு, அதாவது 72 கட்சி தொடர்ந்த நிலையிலிருந்து ஆரம்பிச்சு திமுக வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் கூட உறுதுணையாக இருந்த ஒரு நபர். அதன் பிறகு ஜெயலலிதா கூட ஒரு 5 வருடம் வந்து அமைச்சராக இருந்து விட்டு அதன் பிறகு அதற்காக கேஸ் சந்தித்த ஒரு மனிதர். இந்த ஜேஜே கலர் டிவி கேஸ் ஒரு இது இருக்கு. அதாவது ஜெயலலிதா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்று நம்மளுடைய இப்ப இருக்கின்ற எஸ்சிடிசி இருக்குல்ல, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அந்த கார்பரேஷனை வந்து 2ஆ மாத்தினாங்க. திருவள்ளூர் வந்து ஒரு இது இன்டர்ஸ்டேட் வந்து ஜெயலலிதா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாத்தினாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாத்தினாங்க. அதுல வந்து கலர் டிவி ஸ்டிக் பண்ணதுல ஒரு கேஸ் வந்தது. அதுல வந்து இவர் தண்டனை அனுபவித்த ஒரு நபரா இருக்கிறார். அதாவது அந்த அளவு அப்ப கூட 96 2001 கூட அவர் வந்து கட்சியை விட்டு விலகவில்லை. அதாவது பாக்கி இருக்கின்ற நபர்கள், முத்துசாமி அப்ப அமைச்சரா இருந்தார், அதே மாதிரி செல்வ கணபதி அமைச்சரா இருந்தார். அவர்கள் எல்லாம் வந்து என்ன செய்தார்கள் பாத்தீங்கன்னா திமுக போய் தஞ்சம் அடைந்து கொண்டு அவர்கள் வந்து தன் மேல இருக்கின்ற அந்த வழக்குகளை வந்து அப்படியே சரிகட்டி விட்டார்கள். ஆனா இவர் அதற்கு கூட நிற்கவில்லை. அதிமுகல தான் நான் இருப்பேன் என்று இருந்தார். அதன் பிறகு 2001 வந்தபோது கூட அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்த பிறகு கூட இவரை வந்து ஒரு சிறிய காலத்துக்கு தான் அமைச்சராக வைத்திருக்கின்றார். அதன் பிறகு 2011 வந்தபோது இவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை. அப்படி இருந்த ஒரு நபர் கூட, அதாவது இந்த அளவுக்கு அதிமுக விலகிறார், அதுவும் 70 வயதை தாண்டி ஒரு நபர் விலகிறார்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா எனக்கு வேதனையா இருக்கிறது. அந்த பயணம் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் இருந்த ஒரு நபர், எல்லா இன்னல்களையும் தாங்கி கொண்டிருந்த ஒரு நபர் திடீரென்று போகும்போது அது அவருடைய அந்த இந்த அரசியல் வாழ்க்கைக்கு அவர் வந்து சரியாக இருக்கிறாரா, அவர் வந்து கூறு காட்டுகிறாரா என்ற அந்த ஒரு டவுட் என் மனதில் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, ராதாகிருஷ்ணன் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே ஒரு 50 ஆண்டு காலம் அந்த பயணத்துல பல இன்னல்களை கடந்து பயணித்த நிலையில வந்து அது நான் பொதுவாக பத்திரிகையாளர்களுக்கே அவருடைய அந்த பயணத்தின் வேறு கட்சிக்கு மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் அது ஒரு பெரிய நிச்சயமாக அது வந்து ஒரு ஒரு உணர்வுகளை வந்து கொடுக்கும், அவங்களுக்கும் ஒரு வேதனையை வந்து கொடுக்கும். ஆனா இப்போ இல்ல இன்னொரு முக்கியமான ஒரு தகவல், இன்று காலையில இருந்து ஒரு 2 முறை செங்கோட்டையனை சேகர் பாபு நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். இப்போது தலைமைச் செயலகத்தில் ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டு வரும்போதும் அவர் ஒன்றும் சந்தித்த ஒரு பேச்சுவார்த்தை, காலையிலேயே வீட்டிலும் சந்தித்ததாக ஒரு பேச்சுவார்த்தை. அதனால அவர் திமுகவில் இணைப்பதற்கான அந்த ஒரு இறுதிக்கட்ட முயற்சியில ஈடுபட்டிருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்கிறேன். இல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப மனோஜ் பாண்டியனை வந்து எப்படி வளைச்சு போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அன்றைக்கு காலை வரை 11 மணிக்கு வந்து முதலமைச்சரை சந்திக்கிறார். ஆனா அன்றைக்கு காலை வரை அது வந்து இறுதியாகவே இல்லை. அதன் பிறகுதான் 7:30 மட்டும், அதாவது முதல்வர் வாக்கிங் போய் திரும்பி வர்ற மட்டும் கூட அது வந்து இறுதியாகவில்லை. இவர் வருவார் இல்லையா என்ற அந்த இது வந்து அவரும் மனோஜ் பாண்டியனும் அது வந்து வெயிட் பண்ணி கொண்டே இருந்தார். அப்ப ஏறத்தால் அதே மாதிரி ஒரு சலசலப்பு வந்து இங்கே இருக்கிறதா தான் எனக்கு இருக்கிற தகவலும்.
நிச்சயமாக சேகர்பாபு வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நீங்க குறிப்பிட்டது உண்மைதான். அதை இப்ப வெளிப்படையாவே தெரிகிறது. அதை நீங்க குறிப்பிட்டதுனால எனக்கு தெரிகிறது. அது ஒண்ணு. ஆனால் தாவைக்கால் இருந்தும் டச்சில் தான் இருக்காங்க என்று கூறுகிறார்கள். இப்ப 2 வாய்ப்புகள் அவர் இருக்கிறது. ஆனா என்னை பொறுத்தவரை திமுக இடமே கிடையாதுங்க. வந்து ஆமாமா, இப்ப நிறைய பேர் திமுக வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து மேற்கு மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் கூட இப்ப செந்தில் பாலாஜியை தாண்டி நீங்க வந்து ஒரு தலைவராக உங்களை உருவாக்க மாட்டாங்க முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரி பெரும். அப்புறம் சேலத்துல பாத்தீங்கன்னா செல்வகணபதி உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அது ரொம்ப ஒரு குறுகிய இடமா இருக்கிறது. ஒன்னா வந்து ஒரு ராஜ்யசபா சீட் வேணா கொடுக்கலாம், யாராச்சும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு ராஜ்யசபா வேணா கொடுக்கலாம். அப்ப ராஜ்யசபா கொடுத்து விட்டா நீங்க வந்து தமிழக அரசியலுக்கு வந்து உதவாத ஒரு இடத்துல தான் இருக்கிறது. அப்ப லோக்கல் அரசியல் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு வந்து நீங்க இங்கே அவரை ஒரு எம்எல்ஏ ஆக்கி இல்லை என்றால் மாவட்ட செயலாளர் ஆக்க வேண்டும். அது கூட ஒரு கேப் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப திமுக இருக்கிறது. ஏனென்றால் மறுபடியும் மாவட்டங்களை பிரித்து பல நபர்களுக்கு வந்து இப்ப மாவட்ட செயலாளர்கள் கொடுத்திருக்கிறாங்க. சோ எல்லா இடத்துலயும் வந்து இப்ப திமுகவை பொறுத்தவரை அவர்கள் எங்க அகாமடேட் பண்ணுவாங்க அந்த ஒரு சிக்கல் மனசுலயும் இருக்க மாட்டேன் நான் கருதுகிறேன். ஓகே சார், நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இவர் தாவேகாவில் சென்று சேர்ந்து பணிபுரிவது அவருக்கு அது சரியான இடமாக இருக்குமா சார்? வரும் தேர்தலில் அவர் தாவேகாவில் உள்ள அந்த ஒரு 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 வேக்யூம், அந்த மூத்த தலைவர்களோ ஒரு நிர்வாகிகளோ இல்லாத அந்த வேக்யூம் அவர் ஃபீல் பண்றதுக்கான சூழ்நிலை அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழக வெற்றி கழகத்துல? இப்போதைக்கு என்னை பொறுத்தவரை அந்த சூழல் இப்போதைக்கு தாவேகளை கிடையாது. இன்னும் தற்கொலை கூட்டமாகத்தான் இருக்குது. விஜய் எவ்வளவுதான் அவர் வந்தாலும் நாம் அது இந்த பேர் விழிக்கும் போது பட் அது இன்னும் அந்த மாதிரி ஒரு 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 லைட் இருக்கும்போது ஈசல் வருகின்ற ஒரு கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த கட்சியை. அங்க டெஃபினட்டாக ஒரு ஆர்டர் கொண்டு வர முடியும். ஆனா இவரை மதிப்பார்களா என்ற விஷயம் இருக்குது இல்லையா? இப்ப விஜய் வந்து ஒன்னிலும் பெரிதாக தலையிட மாட்டேங்கிறார். அதாவது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஏறத்தாழ ஒவ்வொரு டொமைன் வந்து கொடுத்திருக்காரு. ஜான்னா அந்த பேச்சுகள், இந்த எழுத்துக்கள், அந்த மாதிரி அருண்ராஜ்னா அந்த பப்ளிசிட்டி ப்ராபகேண்டா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த கட்சியினுடைய அப்படியே பங்கிட்டு கொடுத்ததுனால வேற ஒன்றிலுமே அவர் தலையிட மாட்டேங்கிறாரு. அப்போ எந்த இடத்துக்கு வந்து செங்கோட்டையனை வந்து யூஸ் பண்ண போறாங்கன்ற கேள்வி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை மிக தெளிவா எனக்கு தெரிகிறது, அம்மாவனுடைய கம்ப்ளீட் தேர்தல் பயணத்தை வந்து இவர் தான் ஹேண்டில் பண்ணுவாரு. அப்ப தாராளமாக அவருக்கு அங்க ஒரு ஸ்லாட் இருக்கிறது. ஆனால் மதிப்பார்களா, அவர் வந்து இவரை வந்து மரியாதையோட நடத்துவார்களா என்ற அந்த கேள்வி என் மனதிலும் இருக்கிறது. ஓகே சார், நன்றி சார். நன்றி. செங்கோட்டையின் தற்போதைய அரசியல் பயணம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோட பேசுகிறோம். மிக்க நன்றி.